ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு எப்படி வச்சேங்கிறத பார்க்கலாமா? அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் தாளிச்சிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போடுவேன். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். அந்த டைமில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மிளகு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டும் அதில் கொஞ்சோண்டு வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து வெங்காயம், தக்காளி வதங்கிருச்சு. அதில் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டோன்னா எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. இல்லை சிக்கன் வெந்துடும். சிக்கன் மூடி வதக்கணும். சிக்கன் வதக்கிட்டே இருக்கும்போது அரைக்க வேண்டிய மசாலாஸ்லாம் அரைச்சி வச்சுருங்க. ஓரளவுக்கு சிக்கன் வந்து குக்கரில் ஒட்டாத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். கூட உப்பு போட்டோன்னா அது நல்லா உப்பு சரியாயிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் சில்லி பவுட்ரு வேணால் கூட போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கியாச்சு. வதக்கி மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் அது தண்ணி விடும். தண்ணி விடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். சிக்கன் வந்து தண்ணி விடட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலா, அதாவது வெங்காயம், கொஞ்சம் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். அதை அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அரைச்சாச்சு. போட்டுட்டு அது நல்லா ஓரளவுக்கு இதோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஜார்லேயே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அரைச்சது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மசாலாவை போட்டு மசாலா ஃபுல்லாக கலந்து வர அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் ஜாரில் தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடினதுக்கப்புறமா ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா தான் குக்கர் மூடணும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் வந்து நான் முதல்லே சேர்த்துருக்கணும் வதக்கும் போது, அப்போ மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் அதை தயிர் சேர்க்குறோம். இப்போவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் இதல்ல, தப்பில்லை. குக்கர் மூடி 2 விசில் விட்டுறலாம். மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. சிக்கன் நிறைய வேகக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தயிர் போட்டோன்னா சிக்கனு. அதனால் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி குக்கரை மட்டும் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசமும் அவிச்ச முட்டை, ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.